கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொளியில் பார்க்கிறது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்னைக்கு வேதத்துக்குள்ளே போவோம். எரேமியா 30வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ், தேசமே பயப்படாதே. இன்னைக்கு நீங்க தான் தேசமா இருக்கிறீங்க, நீங்க தான் யாக்கோபா இருக்கிறீங்க, நீங்க தான் இஸ்ரவேலா இருக்கிறீங்க. என்னாகமம் 23:23 என்ன சொல்லுகிறது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை என்று சொல்லுகிறது. அப்போ தேசமே நீ பயப்படாதே. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் என்று சொல்லுகிறார். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லுகிறார். யாக்கோபை தத்தளிக்க பண்ணினது யார்? பாபிலோன் குடிகள் யாக்கோபை தத்தளிக்க பண்ணினது. யாக்கோபு இஸ்ரவேல் தேசத்தை தத்தளிக்க பண்ணினது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்பும் போது, தேவ ஜனமே உன் சிறையிருப்பை தேவன் திருப்பும் போது, இஸ்ரவேலே உன் சிறையிருப்பை தேவன் திருப்பும் போது, நீ திரும்ப வந்து அமர்ந்து சுகித்திருக்கும் போது உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை, இல்லவே இல்லை. அது மாத்திரமல்ல, உன்னை தத்தளிக்க பண்ணின அந்த ஜனங்கள் உன்னை பார்த்து என்ன சொன்னார்கள்? எரேமியா 30:17 அழகா சொல்லுகிறது, உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், யாராவது இங்க என்னை தள்ளிட்டாங்களே, என்னை வெறுத்துட்டாங்களே, என்னை ஒதுக்கிட்டாங்களே, என்னை எந்த நல்ல விஷயங்களுக்கும் கூப்பிட மாட்டாங்களே, என்கிட்ட எல்லா நல்ல காரியங்களையும் என் குடும்பத்தில் இருக்கிறவர்களே மறைக்கிறார்களே என்று வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன்னா உன்னை அவர்கள் தள்ளட்டும், நீ தள்ளுண்டவள் என்று என்னைக்கு பெயர் எடுக்கிறியோ உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஒரு சிறையிருப்பு. நீ பயப்படாத, இப்படி என்ன தள்ளிட்டாங்களே நீ கலங்காத, அவர் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார், உன் காயங்களை ஆற்றுவார். அது மாத்திரமல்ல, தேவ ஜனமே, ஏசாயா 41:14 விதமாய் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்னைக்கு சிறு கூட்டமா இருக்கிறேன்னு சொல்லி உன்னை எல்லாரும் தள்ளுறாங்களோ, இவன் சின்னவன் என்று தள்ளுறாங்களோ, வசனம் சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி என்று வேதம் சொல்லுகிறதே. நீ பயப்படாத, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உன் மீட்பர் அப்படியாய் உரைக்கிறார். உரைக்கிறவர் உயிரோடு இருக்கிறதுனால நீ பயப்படாத. உன்னை தள்ளுறாங்களே நீ பயப்படாத, கர்த்தரே உனக்கு துணையாய் இருக்கிறார். நீ பயப்படாத, நீ கலங்காத. உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது, உன் தத்தளிப்பின் நாட்கள் முடிந்து போனது. உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பா. நீ ஓடிட்டே இருக்கிறல்ல, அந்த தத்தளிப்பின் ஓட்டத்தை கர்த்தர் இன்னைக்கு நிறுத்துகிறார். கடன் வாங்க ஓடுறிய, இனி நீ கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்ப. ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறிய வியாதினால இனி நீ மருத்துவமனைக்கு ஓட மாட்ட, கர்த்தர் உனக்கு சுகம் தந்துட்டார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் என்ன வியாதியா இருந்தாலும், என்ன நிந்தையா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு மாத்திட்டாரு, திருப்பிட்டாரு. நீ இனி வியாதியா இருப்பதில்லை, நீ இனி நிந்தைகளை சுமப்பதில்லை, அவமானங்களை சுமப்பதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை விடுவித்தார், விடுவித்தார். ரகதா ஷக்கதரபலா லிக்கித்யோகதரபா கதரபா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்க மேல ஒரு அக்கினி இறங்குகிறது இந்த நேரம். அவர் உன்னை விடுவித்தார். உன்னை தள்ளுண்டவள் என்று பேர் சொன்னாங்கல்ல, அவர் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணிட்டார். நீ ஹெல்த்தில் வெல்த்தா இருப்ப. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். பயப்படாதே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்க தேவ ஜனமே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எந்த பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு என்னை தள்ளிட்டாங்களே, என்னை தள்ளுண்டவள் என்று சொல்லிவிட்டாங்களே, என்னிடத்தில் எல்லா காரியங்களையும் மறைக்கிறாங்களே, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே, ஆகாதவள் போல என்னை ஒரு தீட்டு உள்ளவன் போல தள்ளி விடுகிறார்களே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஜனத்துடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவருடைய காயங்களை சுகப்படுத்தி சிறையிருப்பின் தேசத்திலிருந்து அவர்களை திரும்பி வரப்பண்ணி அவர்களை சுகித்திருக்க பண்ணுகிறதுக்காக, அவர்களை அமர்ந்திருக்க பண்ணுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்தீங்களே, உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென்.